என்ன கேட்குறீங்க நீங்கள் மேக்ஸிமம் என்ன கேட்பீங்க போயிட்டு ஜோசிக்காரங்கிட்ட அப்படின்னா குழந்தை இல்லை, கடனில் மாட்டிக்கிட்டேன், வறுமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, சண்டை இதெல்லாம் கேட்பீங்க இல்லைங்களா, நோய் எல்லாம் கேட்பீங்க. யாராச்சும் போய் ஃப்ளைட் வேணும்னு கேட்குறீங்களா? இல்லை. அப்போ நாய் பைக்கெலாம் குழந்தை பிறக்குது, எனக்கு பிறக்கலைங்கிறது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா என்னோட விதியாக இருக்கலாம். அப்போ எதுவுமே மாற்ற முடியாது. அப்படி மாற்றுறதா இருந்தால் அந்த மக்களுடைய வறுமையெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும், மாற்றிருக்கணும் இல்லைங்களா, மாற்றிருக்க முடியும். எல்லா பரிகாரத்துக்குமே இப்போ அப்போ கடவுள் இல்லையா அப்படின்னா கடவுள் இருக்கிறார் இல்லை, அதெல்லாம் வந்து தனி சாப்பிட்ருங்க. ஜோசியத்தில் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கடவுளுக்கு கேட்க தேவையில்லை. கடவுள் வந்து இதெல்லாம் மாற்றுறதா இருந்தால் அவரே மாற்றிடுவார்ல, நீங்கள் கேட்டு தான் மாற்றணுமா என்ன? நான் அடிக்கடி சொல்கிறேன், இதயம் வந்து எத்தனை தடவை துடிக்குதுன்றது கடவுள் டிசைன் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு. நமக்கு எங்கேயுமே ரெக்வஸ்ட் பண்ணல, அது பாட்டு துடிச்சிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்த கடனை மட்டும் தான் இறைவன்கிட்ட கேட்டு வாங்கணுமான்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்போ கடவுள் வழிபாடு, ஆன்மீகம், கோயில் இதெல்லாம் வந்து பியூர் அப்படிங்கிறது வந்து வேறு. இது வந்து நம்மளுடைய இறை தேடுதல்கள் அல்லது நம்மளுடைய பிறவி கர்மா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி வருதுங்க. இது வந்து நம்ம வாழ்க்கை மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், தேடுதல்கள். அப்போ இதில் முழுமை அடையாத போது இதை மாற்றுறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. அப்போ எல்லா ஞானிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாறாதுன்னு சொல்கிறாங்க. மாறாததுனால தான் இதுக்கு இவ்வளோ வேல்யூ இல்லைங்களா? உங்கள் வாழ்க்கை இதுலேருந்து மாற போகிறதில்ல. இப்போ நான் நினச்சேன்னா நாளைக்கு அமெரிக்காவில் போய் நான் குடியுரிமை பெற முடியாது, நினச்ச உடனே நான் அமெரிக்கா பிரஜையாக வாழ முடியாது. நான் இந்த ஊர்லேருந்து நான் வேறு ஜாதியாக கூட மாற முடியாது இல்லையா? நம்ம எவ்வளோ கிரிட்டிக்கலாக மாட்டிகிட்டு இருக்கோம். சரி, ஜாதி கூட மாறிடலாம். நான் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 60,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நான் ஏதாச்சும் செஞ்சு என்னுடைய வருமானத்தை வந்து 6 லட்சமாக மாற்றவே முடியாது. என்ன பண்ணலாம், நான் நைட்டும் பகலும் வேலை பார்த்து இன்னும் ஒரு 4 வீடியோ கதறி பேசி ஒரு 60,000லேருந்து இப்போ 70,000 மாற்ற முடியும் இல்லைங்களா? அப்போ எல்லாருக்கும் ஒரு பியாண்ட் ஒரு லிமிட் இருக்குது. அதாவது அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த பவுண்ட்ரி தான் வந்து உங்களுடைய விதி. அப்போ ஒரு மாட்டினுடைய கழுத்தில் கைத்தை கட்டி புல்ல மேய விட்ட மாதிரி அது ஒரு வட்டத்துக்குள்ளே தான் மேய்ஞ்சு வர முடியும். அதை தாண்டி அது எதிர்பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், ஆசைப்படலாம். அதை தாண்டி அதனால் போக முடியாது. அப்போ இதனால் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை இத்தனை பேருக்கு. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒருத்தர் வழி சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்று அவங்களை ஏமாத்துறாரு, இல்லைன்னா அவரே ஏமாந்துருக்கிறாரு. நிறைய இடங்களில் ஜோசிக்காரங்க ஏமாத்துறது இல்லை, ஏன்னா அவங்க அதை நம்புகிறாங்க.